மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நீங்கள் கையெழுத்து இயக்கம் பெறுகிறீர்கள் என்பது உங்களுடைய ஜனநாயக உரிமை. நீங்கள் குறிப்பிட்டதை போல பாரதிய ஜனதா கட்சிக்கு அதற்கான உரிமை இருக்கிறது, யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனா இந்தியை கொல்லைப்புற வழியாக நீங்கள் திணிக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்றாக புரிகிறதா இல்லையா? நீங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறீர்கள், 1 கோடி கையெழுத்து பெறப்போவதாக சொல்கிறீர்கள். உண்மையிலேயே 1 கோடி கையெழுத்தை நேர்மையாக பெறுகிற நபர்களா நீங்கள்? இதே தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது மிஸ்டு கால் மூலமாக 1 கோடி பேரை இந்த கட்சியில சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? 1 கோடி மக்கள்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்குறீங்கல்ல, நீங்க இந்த மும்மொழி கொள்கை குறித்த விரிவான விளக்கங்களை ஆங்காங்க பொதுக்கூட்ட மேடைகள் போட்டு பேசுவதற்கு தயாரா? புதிய கல்விக் கொள்கையை ஏற்பது குறித்து தர்மேந்திர பிரதான் பேசிய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றியதற்கு பிறகுதானே இந்த பிரச்சனை. ஏன் தர்மேந்திர பிரதான் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தெரிவிச்சாரு? தர்மேந்திர பிரதான் என்ன அவங்க அப்பா வீட்டு காசு கொண்டு வந்து கொடுக்குறாரா? இல்ல சார், இப்போ தமிழிசை அவர்கள் சொல்றது என்னன்னா, அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும் போது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 3 கோடி தான், இன்றைக்கு 8 கோடி ஆயிடுச்சு. அப்போ முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவுடேட்டடா இருக்காரு தவிர அப்டேட்டடா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சார், இந்த முதலமைச்சர் அப்டேட்டடா இருந்த காரணத்தினால்தான் புதிய தொழில்நுட்பங்களை முதலாவதாக ஏற்றுக்கொள்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை கட்டமைச்சாரு. சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எத்தகைய வளர்ச்சின்னு தெரியும் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைடில் பூங்காக்களை வைத்துத்தான் ஹைதராபாத்தை அவர் ஒரு நவீன தொழில்நுட்ப மாநகரமாக வடிவமைத்தார். மாடல் யாருன்னா சென்னை தான்.